பயிற்சி 3.1ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சம் பார்க்கலாம். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கு x-1 என்பது ஒரு காரணி என காட்டுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ x-1 வந்து கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைக்கு காரணியா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா p of x equal to x ன் அடுக்கு 3 plus 5 x ன் அடுக்கு 2 minus 10x plus 4. ஸோ x minus 1 equal to 0, x equal to plus 1. இப்போ p of 1 equal to 1 the whole cube plus 5 1 the whole squared minus 10 x பதிலாக 1 plus 4. ஸோ 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் நமக்கு என்னது 1 தான். 1 plus 5 minus 10 plus 4. ஸோ 5 1 6 6 4 10 minus 10. ரெண்டே கழிச்சோம்னா 0. அப்போ p of 1 equal to 0. ஸோ x minus 1 என்பது p of x இன் ஸோ x minus 1 என்பது p of x இன் ஒரு காரணி. அடுத்து செகண்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ரெண்டு சம் இருக்கு. p of x equal to x ன் அடுக்கு 4 plus 5 x ன் அடுக்கு 2 minus 5x plus 1. ஸோ x minus 1 என்பது ஒரு காரணியா எனக்கு காண்புன்னு கேட்டிருக்காங்க. equal to 0. அப்போ x equal to என்னது plus 1. ஸோ p of 1 equal to 1 the whole power 4 plus 5 the 1 whole power 2 minus 5 x மேல 1 plus 1 equal to 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் நமக்கு என்னது 1 தான் plus 5 minus 5 plus 1 equal to ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 7 minus 5 இது கழிச்சோன்னா நமக்கு என்ன வருது 3. ஸோ p of 1 வந்து நமக்கு 3 வருது. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ p of 1 வந்து நமக்கு என்னது 0 அப்படின்னு வரல. அப்போ x minus 1 என்பது p of x இன் ஒரு காரணி அல்ல. ஸோ இது வந்து காரணி கிடையாது. ஏன்னா p of x வந்து நமக்கு 0 வரல. அதனால இது வந்து ஒரு காரணி அல்ல.